வணக்கம். இந்த நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் 24 மணி நேரத்திற்குள் வெற்றி போட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று நீங்க பார்ப்பதற்கு முன்பு இந்த பதிவில் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய பல போராட்டங்களை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க பார்க்கிறேன். விவசாய போராட்டம், இந்த நாட்டு உரிமைகளுக்கான போராட்டம், இந்த நாட்டு வேலை வாய்ப்பிற்கான போராட்டம், இந்த நாட்டு விலைவாசிக்கான போராட்டம், எல்பிஜி பெட்ரோலுக்கான போராட்டம், இந்த நாட்டில் எப்படி வாழ வேண்டும் என்கிற போராட்டம், இந்த நாட்டில் எந்த மதத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்கிற போராட்டம், ஒவ்வொரு நாளும் போராட்டம். சிஐஏல இருந்து தொடங்கி என்ஆர்சி வரை அனைத்துமே போராட்டம். மணிப்பூரில் அடுத்த நேரம் நான் உயிருடன் இருப்பனா இல்லையா என்கிற ஒரு போராட்டம். ஆனால் அதற்கு நடுவில் எப்படி ஒரு போராட்டம் இவ்வளவு பெரிய வெற்றி பார்த்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். இந்த நாட்டின் ஐடியாலஜி அந்த போராட்டத்திற்கு சப்போர்ட் கொடுத்திருக்கிறது. முராதாபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிடிஐ காலனி, ஒரு பாஷான பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய இந்த இடம். அங்க இருக்கக்கூடிய பெண்கள், அங்க இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள், 410 குடும்பங்கள் இந்த போராட்டத்தில் களமிறங்கினார்கள். 24 மணி நேரத்திற்குள் அவர்கள் நினைத்தது சாதிக்கவும் பட்டது. என்ன நடந்தது அதை பார்ப்பதற்கு முன்பு இந்த போராட்ட வீடியோவை பாருங்கள். உள்ள நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள். டிடிஐ சிட்டி ப்ரொடெஸ்ட் என்ன நடந்தது? அங்க வசித்து வந்த டாக்டர் அசோக் குப்தா பாலாஜி, அவருடைய மனைவியும் ஒரு டாக்டர், எத்தனையோ ஆண்டுகளாக இந்த பாஷ் லொக்காலிட்டியில் இவர்கள் வசித்து வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்தால் அந்த வீட்டை விற்பதற்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஒரு நபருக்கு வித்தும் விட்டார்கள். யார் இந்த நபர்? யார் இந்த வீட்டை வாங்கினார்கள்? டாக்டர் யூசுப் மலிக் மற்றும் டாக்டர் இக்ரா சௌத்ரி. இங்கே வசிக்கக்கூடிய அனைவருமே இந்துக்கள். டாக்டர் குப்தா எங்கள்கிட்ட கேட்காமலேயே இந்த வீட்டை ஒரு இஸ்லாமியருக்கு எப்படி விற்கலாம், இந்த இஸ்லாமியரை எங்களுடைய காலனிக்குள் வரவிட மாட்டோம், எப்படி அரசாங்கம் இந்த அனுமதியை கொடுத்தது, எப்படி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது என்கிற அந்த போர்க்கொடியை அவர்கள் தூக்கி நின்றார். இந்த நாட்டு சட்டம் எந்த இடத்தில் நீங்க வீட்டை வாங்கக்கூடாது என்று எழுதியிருக்கிறது. இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டர், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் எந்த இடத்தில் இது இஸ்லாமியர்களுடைய இடம், இது இந்துக்களுடைய இடம் என்று ஒதுக்கி கொடுத்திருக்கிறது? எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் எங்க எதை வேணாலும் எப்ப வேணாலும் வாங்கலாம். அதற்காக தானே நீங்க ஆர்டிகல் 370 நீக்கினீர்கள். காஷ்மீர்ல போய் உங்களால் நிலத்தை வாங்க முடியாது என்று நீங்க கூறினீர்கள். மணிப்பூரில் நடக்கக்கூடிய போராட்டம் என்ன? ட்ரைபல் அங்கீகாரம் அங்க இருக்கக்கூடிய மைத்தி கம்யூனிட்டி கிடைத்து விட்டால் மற்ற இடங்கள்ல போய் வீட்டை வாங்கலாம். அதற்காகத்தானே. அப்போ இங்க எப்படி நீங்க எந்த பிரசிடென்சியை நீங்க செட் செய்திருக்கிறீர்கள்? அந்த குடும்பம், டாக்டர் யூசுஃபின் குடும்பம், எங்களுக்கு இந்த வீடு தேவையல்ல, ஒட்டுமொத்த காலனி எங்களுக்கு எதிராக இருக்கும்போது எப்படி நாங்கள் அங்க போய் வசிக்க முடியும் என்று அந்த வீட்டை திருப்பி கொடுத்து விட்டார். 24 மணி நேரத்திற்குள் இந்துக்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டார்கள். 15 மாதங்கள் வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடினார்கள். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். எதுவுமே சாதிக்க முடியும். 2வது முறை மீண்டும் ஒரு முறை களத்தில் இறங்கினார்கள். வாட்டர் கேனன், புகை குண்டுகள், ரப்பர் குண்டுகள், தடியடி அனைத்தையுமே வாங்கி எதையுமே சாதிக்க முடியும். இப்ப 3வதாக மீண்டும் ஒரு முறை டெல்லி செல்வதற்காக ஆங்காங்கே
விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். டெல்லி பக்கம் கூட தலை வைத்து கூட பறக்கக்கூடாது என்று அவர்கள் மீது லாட்டி சார்ஜ் நடக்கிறது. கண்ணீர் புகை குண்டுகளை வைத்து அவர்களை விரட்டடிக்கக்கூடிய நிலையை பார்த்து வருகிறார்கள். அவர்களும் இந்துக்கள் தான். அந்த விவசாய போராட்டம் இன்னும் எதுவுமே நடக்கவில்லை. சரி, இன்னொரு இதே இந்துக்கள், இந்து கொடியை எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போபால், அங்க 3 சிறுவர்கள், சின்ன சின்ன குழந்தைகள். ஒரு சிறுவனுடைய வயது வெறும் 6, இன்னொரு சிறுவனுடைய வயது 7, ஒரு சிறுவன் அன்ஐடென்டிஃபைட் நபர் மீது ஒரு வழக்கை போட்டிருக்கிறதாம் எஃப்ஐஆர். யார் அந்த வீடியோ எடுத்தானோ அவனுடைய முகம் தெரிகிறது. அடி வாங்கிய அந்த 3 மைனாரிட்டி குழந்தைகள், இஸ்லாமிய குழந்தைகள், அவர்களுடைய முகம் தெரிகிறது. ஆனால் அடிச்ச நபர் யார் என்று எங்களுக்கு தெரியாது அப்படி என்று ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? இந்த 3 சிறுவர்களையும் பிடித்து சோசியல் மீடியாவில் நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்த நாட்டில் எந்த விஷவிதையை இவர்கள் விதைத்திருக்கிறார்கள் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நாட்டில் இது மட்டும் தான் நடக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நாட்டில் இது மட்டும் நடக்கவில்லை. ரவீந்தர் நேகி, பிஜேபியின் கவுன்சிலர், டெல்லியில மனிஷ் சிசோடியாவிற்கு எதிர நின்று தோர்த்து போன இந்த நபர் செய்யக்கூடிய அட்டூழியங்களை நீங்க ஒரு முறை பார்க்க வேண்டும். டெல்லியில இருக்கக்கூடிய அந்த அங்காடிகள், ரோட் சைடு வெண்டர்ஸ், ஹாக்கர்ஸ், அவர்களுடைய தள்ளுவண்டி கடைகளுக்கு போய் முஸ்லிம்னா முஸ்லிமுடைய பேர் இங்க எழுதியிருக்கணும், ஹிந்து கடைனா அங்க ஒரு காவி கொடியை நட்டுட்டு வர்றான். அவன் அந்த நபர் செய்யக்கூடிய செயலை ஒரு முறை பாருங்கள். எந்த அளவில் இந்த நபர் சிறையில் இருக்க வேண்டுமோ இந்த நபர் மீது ஒரு சிறிய வழக்கு கூட போடப்படும். அப்போ இந்த நபர் இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்திருக்க வேண்டும், இந்த நபர் என்ன செய்கிறார் அதை ஒரு முறை பாருங்கள். ஒரு முறை 2 முறை அல்ல, பல வீடியோக்கள் இந்த நபர் இருக்கிறது, அதை நான் காட்டுகிறேன். श्याम भाई, आजकल पता है ना, शिकायतें आ रही है, लोग कोई सब्जी धो दे रहा है नाली के पानी से, नहीं दूसरी कौम के लोग, कोई पनीर में थूक मिला दे रहा है, कोई घी में थूक मिला दे रहा है, कोई कुछ कर दे रहा है, कोई खाने में थूक रहा है। तो इसलिए लोगों को पता होना चाहिए तुम हिंदू हो सनातनी हो, पता होना चाहिए। तो ये झंडा ये आपने लगाना इधर, ये बहुत बढ़िया लगाया भाई आपने, बहुत अच्छा। क्या नाम आपका? राहुल तिवारी, बहुत अच्छा लगाया। और अभी इसमें लिख भी दो, हिंदू का बनाओ, हिंदू राहुल तिवारी, अच्छा लगेगा। और एक भगवा लगा लो लाल रंग का झंडा यहाँ पे। ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருக்ஷேத்ர், வருடந்தோறும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் அங்க நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவிற்கு கலந்து கொள்ள வருவார்கள். கீதா ஜெயந்தி என்கிற இந்த மேளா, ஒரு ஃபேர், வருடந்தோறும் வரக்கூடிய இந்த வியாபாரிகள் மீது முதல் முறையாக ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. காரணம், நீங்க இஸ்லாமியர்கள். மைக்கை பிடித்து இஸ்லாமியர்களை பாய்காட் செய்யுங்கள், அவர்களிடம் எந்த விதமான வியாபாரம் செய்யக்கூடாது என்று கூறக்கூடிய இது போன்ற ஹிந்துத்துவவாதிகள், அவர்களுடைய வீடியோவை நீங்க பாருங்கள். இந்த அனைத்து விஷயங்களும் இந்த 2 நாட்கள்ல நடந்த விஷயம். जिस दुकान पे आप ले रहे हैं, जिस भी मुसलमान की दुकान से आप समझ रहे हैं, இதெல்லாம் கூட சகிச்சு கொள்ளலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தை என்னால் பொறுத்து கொள்ள கூட முடியவில்லை. அலகாபாத் ஹைகோர்ட்டின் நீதிபதியான சங்கர் குமார் யாதவ், விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத் நடத்திய ஒரு மேடை பேச்சில் இவர் பேசும்போது, இந்த நாட்டில் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆசைப்படிதான் இந்த நாடு நடக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எப்படி பேசியிருக்கிறார் என்று அதை பாருங்கள். இது மட்டுமல்ல, இந்த நபர் என்னெல்லாம் பேசியிருக்கிறார் என்று அனைத்துமே நான் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுகிறேன். முதல் வீடியோ, ஜஸ்டிஸ் சங்கர் யாதவ், அலகாபாத் கோர்ட்டோட நீதிபதி. இவருடைய கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னவென்றால், ஹிந்து முஸ்லிமுடைய அந்த குழந்தைகளை கம்பேர் செய்து, ஹிந்து சில்ட்ரன்ஸ் ஆர் டாலரண்ட், நான் வயலண்ட் அண்ட் கைண்ட். ஹிந்து குழந்தைகள் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள், தன் மீது நடக்கக்கூடிய அத்துமீறல்களை பொறுத்து போகக்கூடிய குழந்தைகள், எந்த விதமான அநீதியும்
செய்யாத குழந்தைகள். ஆனால் இஸ்லாமிய குழந்தைகள் அப்படி கிடையாது. அவர்கள் வயலண்ட், அவர்கள் கொலை வெறியுடன் இருக்கக்கூடிய குழந்தைகள். ஒரு நீதிபதி வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை சிந்தித்து பாருங்க. Muslim children cannot expect to exhibit kindness. They witness animal being slaughtered. சின்ன சிறு வயதிலிருந்தே மிருகங்களை கொலை செய்யப்படுவது அவர்கள் கண்கூட பார்த்து வருகிறார்கள். அதனால் அவர்கள் மனதில் எப்பவுமே நீங்க கைண்ட்னஸை எதிர்பார்க்க கூடாது. ஒரு நீதிபதி பேசிய வார்த்தை கேளுங்க. लेकिन जो कठमुल्ला है जिसे कह लीजिए आप, शब्द गलत है, लेकिन कहने में गुरेज नहीं है, क्योंकि वो देश के लिए घातक हैं, बिगाड़ने वाले लोग हैं, जनता को बरगलाने वाले लोग हैं, देश आगे न बढ़े इस प्रकार के लोग हैं, उनसे सावधान रहने की जरूरत है. இது மட்டுமல்ல, கட்முல்லா, this may not be the right word, but I won't hesitate to say it because they are harmful to the country. Katmullas are harmful to this country. Muslims இந்த நாட்டிற்கு கேடு விதைக்கக்கூடிய நபர்கள். இதுவும் இதே நபர் பேசியிருக்கிறார். They are determined against the nation. People who incite the public. They are the kind of people who do not want the country to progress. We need to be cautious with them. In the set of people, இந்த நாட்டிற்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள், இந்த நாட்டுடைய வளர்ச்சியை எதிர்க்கக்கூடிய நபர்கள், இவர்களை பார்த்து நாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்று இவர் பேசியிருக்கிறார். ஜஸ்டிஸ் சங்கர் யாதவ் விஹெச்பியோடைய இவெண்டில் பேசியதற்கு பின்பு கூட இவர் மீது எந்த விதமான யார் வழக்கு போடுவார்? அவரே நீதிபதியாச்சு. அடுத்த தேர்தலும் போது இவருக்கு எம்பி சீட்டோ இல்லை மினிஸ்டரோ இல்லை ராஜ்யசபா பதவியோ கிடைக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு இடத்துல இவர் பேசும்போது, you can't disrespect a woman who have been organized as a goddess in our Shastras and Vedas. You can't claim the right to have 4 wives, perform halala or triple talaq. எங்களுடைய மதத்தில் பெண்களை நாங்கள் கடவுளாக பார்த்து வருகிறோம். நீங்க பெண்களை ஆப்ஜெக்டாக பார்த்து வருகிறீர்கள். அதனால் உங்களுடைய மதத்தில் 4 மனைவிகளை வைப்பதற்கான அந்த அதிகாரம் இருக்கிறது. யாரை எப்படி வேணாலும் ட்ரிபிள் தலாக் கொடுத்து அவர்களை, சார் இதே அரசாங்கம் ட்ரிபிள் தலாக்கை நீக்கியுள்ளது. ட்ரிபிள் தலாக் கூறினால் அது சட்டவிரோதம், அந்த நபரை உள்ள தூக்கி போடலாம். இந்தியன் முஸ்லிம்ஸ் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் அதை எதிர்த்திருக்கிறார்கள். பல இஸ்லாமிய கண்ட்ரீஸ் ட்ரிபிள் தலாக்கை எதிர்த்து வருகிறார்கள். இது இவருக்கு தெரிகிறதா இல்லை என்று எனக்கு புரியவில்லை. எனிவேஸ், இந்த நபர் இங்கே மட்டும் நிற்கவில்லை. அடுத்தபடியாக இந்த நாடு, இதுதான் மிக முக்கியமான விஷயம், இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு. அதனால் இந்துக்கள் எப்படி நினைக்கிறார்களோ இந்த நாடு அப்படிதான் செயல்பட வேண்டும், அப்படித்தான் இந்த நாட்டை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஜஸ்டிஸ் சங்கர் யாதவ், நீதிபதி அலகாபாத். நான் கூறிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இந்த வீடியோக்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை நீங்க பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய இது போன்ற அத்துமீறல்கள், இது போன்ற கம்யூனல் வயலன்ஸ், இதற்கு பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்திற்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்கிறது. எப்படி ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை பிரிவினவாதத்தை விதைத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களோ, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் கல்வி மக்களிடம் போய் சேரக்கூடாது. இந்தியா கல்விக்காக ஒதுக்கக்கூடிய தொகை எவ்வளவு? வெறும் 4.6%. சைனா தன்னுடைய ஜிடிபியிலிருந்து 10% ஜிடிபியிலிருந்து ஒதுக்குறார்கள். இந்தியா ஒதுக்கக்கூடிய தொகை எவ்வளவு? $13.8 பில்லியன். சைனா ஒதுக்கக்கூடிய தொகை $930 பில்லியன். அப்போ சைனாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அறிவியல் ரீதியாக சயின்டிபிக் மெத்தட் வழியாக உலக நாடுகளை எப்படி சேலஞ்ச் செய்ய முடியும்? அங்க இருக்கக்கூடிய மொழி சைனீஸ்லயே நீங்க டாக்டரேட் படிக்கலாம், சைனீஸ்லயே நீங்க அனைத்து விஷயங்களையுமே படிக்கலாம், தன்னுடைய தாய்மொழியில் நீங்க படிக்கலாம். அதை உலக நாடுகளை எப்படி எடுத்து செல்வது, அதை உலக நாடுகள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், அதற்காக
அங்க எஜுகேஷன் சிஸ்டத்தின் மீது அந்த அளவில் பணத்தை மட்டும் செலவழிக்கவில்லை, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்னும் அதிகமாக வேர்ல்ட் சேலஞ்சர்களாக மாற்றி வருகிறது சைனா. இந்தியா கம்யூனல் ரைட்ஸ், ஹிந்து முஸ்லிம், ஜெய் ஸ்ரீராம் என்று கூறினால் அப்போதான் இந்த நாட்டில் வசிக்க முடியும். இந்த நாடு ஹிந்து நேஷன், இதை இப்படித்தான் நடத்த வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு கேடு விதிக்கிறார்கள், ஹிந்து கத்தரே மெஹ, இது போன்ற வார்த்தைகளை உங்களுக்கு முன்பெடுத்து வைத்து ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக உங்களை மட்டுமல்ல இந்த நாட்டின் எதிர்காலத்தை இருட்டறையில் முடக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இப்பவாவது நீங்க விழித்துக் கொள்ளக்கூடிய அந்த தடம் வந்திருக்கிறது. இது போன்ற போலி இந்துத்துவவாதிகளை எதிர்த்து கேள்வி கேளுங்க. உங்களுக்கு முன்பு நீயும் ஹிந்து தான் வா, கூட போய் அந்த நபரை அடிக்கலாம் என்று வரக்கூடிய நபரை முதலில் சிறையில் அடையுங்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துச் செல்லுங்கள், அவர் மீது வழக்கை போடுங்கள். இது போன்ற அரசியல் கட்சிகள், இது போன்ற அரசியல்வாதிகள் மீது ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனிலையும் எஃப்ஐஆர் போடப்படும். இது போன்ற நீதிபதிகள் நீதிபதியாகவே கூறப்படக்கூடாது. இது போன்ற நீதிபதிகளை உடனடியாக அந்த பதவியிலிருந்து அகற்றக்கூடிய போராட்டம் வெடிக்கிறது. இது போன்ற கம்யூனிட்டி 400 குடும்பங்கள், 410 குடும்பம் நாங்கள் இருக்கிறோம், ஒரு இஸ்லாமியர் வந்து விட்டால் எங்களுடைய ஹிந்துத்துவ பாதிக்கப்படும் என்று அந்த கூறக்கூடிய அந்த 410 குடும்பங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்க கேன்சல் செய்யுங்க. அந்த ஒரு குடும்பத்திற்காக இந்த சட்டம் வேலை பார்க்க வேண்டும். அப்போதான் இந்த நாட்டில் அமைதியை கொண்டு வர முடியும். கடந்த 10 ஆண்டுகளில் இதைத்தான் இந்த நாட்டு RSS, சங்க பரிவார், பிஜேபி விதைத்துள்ளார்கள். இதை எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.